தகுந்த ஆளை வச்சுதான் காஞ்சிராமனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்தேன். அது என்னுடைய கடமை. மற்றபடி தனிப்பட்ட முறையில காஞ்சிராம் மேல எனக்கு எந்த குரோதமோ விரோதமோ கிடையாது. சமுதாயத்துல 2 பிரிவுகள் இருக்கு. சட்டத்தை மதிச்சு நடக்கிறவங்க, மீறி நடக்கிறவங்க. மீறவங்களை தண்டிக்கிறோம், மதிக்கிறவங்களை பாதுகாக்கிறோம். சட்டத்தை ஏமாத்துறவங்களையும் பாதுகாக்கிறீங்களே, அது எப்படி? நீங்க தலையும் இல்லாம வானம் இல்லாம பேசுறீங்க. அப்படிப்பட்ட சமூக துரோகிகளை தகுந்த ஆதாரத்தோட அடையாளம் காட்டினா அவங்க யாரா இருந்தாலும் சரி கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம். யாரா இருந்தாலுமா? என் தாயா இருந்தாலும் சரி. ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கிற வள்ளல், தங்க புத்துல குடியிருக்கிற 5 தலை நாகம், ஷீலாவின் உயிரை குடிச்ச ஓனாய், உங்கள் நண்பன் பிரபுதாஸ். அதிக பிரசங்கத்தனத்துக்கு ஒரு என்ன வேணும்? எனக்கு நீதி வேணும். அவன் தான் உண்மையான கொலைகாரன். அதை என்னால நிரூபிக்க முடியும். இதோ புது ஆதாரங்கள் இருக்கு. பழைய பாத்திரத்தை புளிய போட்டு தேய்ச்சா புது பாத்திரம் ஆயிடுமா? இப்படி உமானம் சொல்லி உதாசீனப்படுத்தாதீங்க. தயவு செய்து இந்த பெட்டிஷனை படிச்சு பாருங்க. நீங்க வக்கீலுக்கு படிச்சவர்கிறதுனால எப்பவும் பெட்டிஷனை கையில தூக்கிட்டாலே இருக்க. விளையாட்டு கூட பிரபுதாஸ் கெட்டவர்கள் வெளியே சொல்லிடாதீங்க. நான் மாத்திரம் இல்ல, இந்த ஊர் ஜனங்களே உங்களை ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கும் இந்த ஊருக்கு வேணும்னா அவன் உத்தமனா இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் அவன் நல்லவன் இல்லை. கூடிய சீக்கிரமே அவன் சுயரூபத்தை அம்பலப்படுத்தாம விடமாட்டேன். நான் எடுக்க போற நடவடிக்கையினால உங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது ஊனம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல. வரேன். மிஸ்டர் ராஜே, என்ன சட்ட ஒழுங்க பாதுகாக்க வேண்டியது எங்க கடமை. அதுக்கு குந்தர வர்ற மாதிரி நீங்க நடந்துட்டா சமாளிக்க முடியாத கொள்ளைகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும். அது மட்டுமில்லை, பேரோடும் புகழோடும் வாழ்ந்துட்டு இருக்கிற பிரபுதாஸுக்கு களங்க ஏற்படுத்துற வகையில ஏதாவது காரியங்களை நீங்க ஈடுபட்டா அடுத்த நிமிஷமே நீங்க கம்பி எண்ண வேண்டி வரும். உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கொலகாரனை சந்திக்க போறேன். ஷீலாவை கொண்ட பிரபுதாசியா? இல்ல, சட்டத்தை படுகொலை பண்ண ஏத்திராஜ, அரசாங்க வக்கீல் ஏத்திராஜ். அவர் ஒரு திறமையான வக்கீல்னு கேள்விப்பட்டிருக்கேனே. அந்த ஒரு பக்கம் தான் உங்களுக்கு தெரியும். அவருடைய மறுபக்கம் உங்களுக்கு தெரியுமா? அவரை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் என்ன உங்க அப்பாவா? நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். போலீஸ் என் தந்தையை குற்றவாளியாக்குச்சு. எத்ராஜ் அவரை கொலகாரனாக்கிட்டான். காவல்துறையினர் கொடுத்த ஆதாரங்களை வச்சுதானே அவர் வாதாடி இருப்பாரு. பாதிக்கப்பட்டது உங்க அப்பாங்கிறதுனால சர்க்கார் வக்கீல சாடுறது நாகரிகமா தெரியல. அந்த கெட்டிக்கார வக்கீலுக்கு ஒருவேளை உண்மையான கொலகாரன் யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா காந்திராமன் நிரபராதின்னு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். எதை வச்சு எப்படி சொல்றீங்க? தடுமாற்றான சாட்சியங்களையும் பலகீனமான தடயங்களையும் வச்சுதான் இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்குன்னு சட்டவாசனையுள்ள எந்த சராசரி வக்கீலும் சொல்லிடுவான். எத்திராஜ் ஒரு சட்ட மேதையாச்சே, அந்த மேதாவிக்கு மட்டும் இந்த உண்மை தெரியாமலா போயிருக்கும்? அரசாங்க வக்கீல் ஒரு அப்பாவியை பழி வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்களுக்குள்ள முன்விரோதம் ஏதாவது உண்டா? இந்த எத்திராஜ் ஒரு பக்ர புத்தி படைச்சவன். அவன் நீதிக்கு முதல் எதிரி, தண்டனைக்கு உயிர் நண்பன். அதனால எங்க அப்பாவை தூக்கு மேடைக்கு அனுப்புனான். அன்னைக்கே அந்த தண்டனையை நிறைவேற்றி இருந்தாங்கன்னா அவர் ஆத்ம நிம்மதியா போய் சேர்ந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மரணம். உங்க வேதனையில பங்கு போட்டுக்கிறத தவிர வேற ஒண்ணும் சொல்ல தோணல. இப்பவே அந்த எத்திராஜை சந்திச்சு பிரபுதாசன் கொலகாரங்கிற உண்மையை சொல்ல போறேன். பாவம் செஞ்சவன் தான் அதுக்கு பரிகாரம் சொல்லணும். பரிகாரம் கிடைக்கலன்னா அவனை பரலோகத்துக்கு அனுப்புவேன். கொல்ல போறீங்களா? எஸ், he is a law killer. He must be killed. Wait a minute. இது என்னுடைய கைத்துப்பாக்கி. தற்காப்புக்காக வச்சிருக்கேன். தர்மத்தை காப்பாத்துறதுக்கு. என்ன மிஸ்டர், திறந்த வீட்டுல ஏதோ நுழைச்ச மாதிரி முன் அனுமதி இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே நுழைச்சு குட்டிச்சவருக்கு பக்கத்துல ஒதுங்கி இருக்கிற பிராணிய போல என் பேரை ஏனம் விட்டுக்கிட்டு இருக்கிய? What do you mean? உங்களை விட குத்தலா எனக்கும் பேச தெரியும். அந்த அளவுக்கு என்னை தாழ்த்திக்க நான் விரும்பல. பரவாயில்லையே, நடந்துக்கிறது அநாகரிகமா இருந்தாலும் பேச்சு நாகரிகமாவே இருக்கு. அந்த விஷயத்த சொல்றீங்களா? மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், உங்க கைங்கரியத்தினால ஒரு நிரபராதிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வு காண உங்களை தேடி வந்திருக்க. நீ ஒரு ஆயுள் கைதி மகன், அது எனக்கு தெரியும்.
உன்னுடைய நடமாட்டமும் நடவடிக்கைகளும் என் கவனத்துக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னால தீர்ப்பு சொல்லப்பட்ட ஒரு வழக்கை பத்தி இப்ப நீ என்கிட்ட வீழ்வம்பு வழக்கம் வந்திருக்கேன். Am I correct? அந்த வழக்குல சில சந்தேகங்கள் இருக்கு, அதை நீங்க கேட்கணும். இந்த வழக்கை மறு விசாரணைக்கு கொண்டு வரணும்னு நீ தாக்கல் செய்த மனுவை அன்னைக்கு சட்டசபையில உள்துறை மந்திரி நிராகரிச்சிட்டாரு. அவர் ஒரு அரசியல்வாதி, எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா நீங்க ஒரு சர்க்கார் வக்கீல், அப்படி பொறுப்பில்லாம நடந்துக்க முடியாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் வாங்கி தர வேண்டியது உங்க முக்கிய கடமை. குற்றவாளிகளுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என் கடமை தான். எங்க அப்பா மேல சுமத்தப்பட்டது வீண் பழி. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நல்லவருக்கு ஏற்பட்ட அதர்மம் புரியும். எப்படியாவது காப்பாற்றணுங்கிற கட்டாயத்துக்கு நீங்களே வருவீங்க. காந்திராமனே நிரபராதின்னு ஒத்துக்கிறதுக்கு இன்னும் என் புத்தி மழங்கி போகல. அத்தைக்கு மீச முளைக்கட்டும், அப்ப பாப்போம். இப்படி ஏதாவது பழமொழியை சொல்லி நீங்க பண்ண தப்ப மறைக்க பாக்கலாம். உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், தயவு செய்து முறையிட்டு கேளுங்க. உண்மையான கொலைகாரனை நான் அடையாளம் காட்டுறேன். அதுக்கு புது ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு ஒரு வரை எழுதினா போதும், குற்றவாளி பிடிபடுவான். அனுபவிச்சு வரும் அவதியிலிருந்து எங்க அப்பா விடுபடுவாரு. உன் புலம்பல்ல இருந்து நீ ஒரு கத்துக்குட்டி வக்கீல்னு தெரியுது. சார், சாத்தியம் இல்லாத விஷயத்துல என்ன தலையிட சொல்றேன். சட்ட விதிமுறைகளோட மோதினா விபரீதமான பின்விளைவுகள் தான் ஏற்படும். காலம் கடந்த வழக்கா இருக்கலாம், அதுல நடந்த தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்னு எந்த சட்டத்துல சொல்லியிருக்க? அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா அதை நெருப்பில போட்டு கொடுத்துடும். அஸ்திவாரத்துல ஒரு கல் கோடலா இருக்குங்கிறதுனால கட்டிடத்தை இடிக்க சொல்றியா? அஸ்திவாரமே கோணமானலா இருக்கும்போது அதை இடிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி மைதான பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது. மரியாதையா இடத்த காலி பண்ணு. என் பிரச்சனைக்கு முடிவு தெரியாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். நீ படிச்சவனா இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல நான் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லிருப்பேன். பிளீஸ் கெட் அவுட். ராஜ், என்ன உனக்கு வாழ வேண்டிய வயசு, உயிர் பிச்சை கொடுக்கிறேன். ஓடிப்போ. அவுட். 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 ராஜேஷ், உங்களுக்குள்ள உடன்பாடு ஏற்படலன்னா அந்த உண்மத்தனை சுட்டு பொசுக்கிட்டு தான் திரும்புவேன்னு துப்பாக்கியோட கிளம்புனீங்க. உண்மைதான், நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். அவன் முந்திக்கிட்டான், என் நெஞ்சுக்கு குறி வச்சுட்டான். இல்லன்னா அவனை அந்த இடத்துலயே பணமாக்கியிருப்பேன். நான் அநீதியாயிருப்பேன். அந்த அயோக்கியனை சுட்டா நீங்க ஏன் அனாதையாகணும்? உங்களுக்கு அவர் அயோக்கியனே இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் அப்பா. ராதா, நீங்க எத்தனாஜ் மக? என்னால நம்பவே முடியலையே. நான் ஒழிச்சுக்கிட்ட நினைச்சது உங்க அப்பாவை தான் தெரிஞ்சிருந்தும் கொஞ்சம் கூட தயங்காம என் கையில உங்க துப்பாக்கி கொடுத்து அனுப்புனீங்களே. ஒருவேளை நான் அவரை சுட்டு கொன்னுருந்தா ஜெயிலுக்கு நான் போயிருப்பேன். ராதா, உங்க நியாயம் எனக்கு புரியல. இந்த துப்பாக்கி என் பேர்ல இருக்கு. எங்க அப்பாவை சுட்டுக் கொண்டது நான் தான் போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துட்டேன். உங்களை காப்பாற்றின ஆத்ம திருப்தியோட காராகிரகம் போயிருப்பேன். என் மேல உங்களுக்கு கருணை ஏற்பட காரணம் நான் உங்களை உயிருக்கு உயிரை நேசிக்கிறேன். I do love you. I truly love you. ராதா. ராஜேஷ். ராதா, my darling. ஜெயிக்கும்னு அண்ணல் காந்தியடிகள் சொன்னார். அந்த நம்பிக்கையில உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். என் பேர் ராஜேஷ்.
எங்க அப்பா பேர் காந்திராமன். இப்ப அவர் ஜெயில இருக்காரு. என்ன கொட்டுறதுக்கு? ஒரு குத்தமும் செய்யல. அதான் அவர் செஞ்ச பெரிய குத்தம். திருப்ப நிறுத்துக்கையா. அந்த ஆளு என்னதான் சொல்றான்னு கேட்போம். எங்க அப்பா ஒரு நிரபராதி. அதை நிரூபிக்க என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. ஆனா நியாயம் வழங்க வேண்டியவங்க என் பேச்ச கேட்க தயாரா இல்ல. நாங்க உன் பேச்ச கேட்கோம். செப்பு அபாண்டமா கொலை குற்றம் சாட்டி எங்க அப்பாவுக்கு ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனா உண்மையான கொலைகாரன் யார் தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீதான் சொல்லணும். சொல்றேன். உத்தமன் போல வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்தி கொண்டிருக்கும் ஒரு உண்மத்தன். சீக்கிரம் சொல்லு, யார் அந்த உளுத்தன்? அந்த கொலை வள்ளல் வேற யாரும் இல்ல. கொலை வள்ளல் என்ன சார் இது புது தலைவலி? தலைவலியா? காந்தி சிலைக்கு முன்னால அந்த ராஜேஷ் பண்ண கலைவரத்தை தான் சொல்றேன். இப்படி ஏதாவது ஏடா குணமா பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவனை ஊரை விட்டு விரட்ட சொன்னேன். நீங்க கேட்கல. ஒழுங்கா ஊருக்கு போய் சேர்ந்து அவனை மிரட்டினேன். ஆனா அதுக்கெல்லாம் மசீர ஆளா தெரியல. நேத்து பிஸியான நேரத்துல ரோட்ல போக்குவரத்துக்கு இடைஞ்சல் பண்ணிருக்கான். பீச்ல சட்ட விரோதமா கூட்டத்தை கூட்டி போலீஸுக்கு எதிராக பொதுமக்களை தூண்டி விட்டு இருக்கான். இருக்கிற செக்ஷன் எல்லாம் அவன் பேர்ல போட்டு கோர்ட்ல நிறுத்தி ஒரு 6 மாசம் உள்ள தள்ளிடுவோம். அவனை நீதிமன்றத்துல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்து நமக்கு என்ன பிரயோஜனம்? பிரச்சனை நிரந்தரமா தீராது. உங்க எண்ணத்தை வெளிப்படையா சொன்னா செயல்படுறதுக்கு சௌரியமா இருக்கும். அந்த பையனை ஒரு திறமையான டாக்டர்கிட்ட காமிச்சு புத்தி பேலிச்சு போறவங்களை மட்டும் பரிவோடு கவனிச்சுக்கிற கருணை இல்லத்துல சேர்க்கணும். யாராவது ஒரு டாக்டர் ராஜேஷ் ஒரு பைத்தியக்காரன்னு எழுத்து மூலமா உறுதிப்படுத்தணும். அப்படி ஒரு சர்டிபிகேட் வாங்குறது ரொம்ப சுலபம். அவன் பொது இடத்துல நின்று ரகலை பண்ணிருக்கான். எந்த ஒரு சராசரி மனுஷனும் இப்படி நடந்துக்க மாட்டான். நமக்கு இன்னொரு சாதகமான விஷயம், அவங்க அப்பா ஒரு பைத்தியக்காரன். இது ஒரு பரம்பரை வியாதின்னு சொல்லி டாக்டர் நம்ப வச்சிடலாம். நல்ல ஐடியா. நாளைக்கு காலையில தான் ஒரு வேளை அவன் வெயில்ல வெளியே வர முயற்சி பண்ணான்னா 10,000 ரூபாய் குறையாம ஜாமீன் தொகை கட்ட சொல்லணும். நம்ம அசிஸ்டன்ட் ப்ராசிக்யூட்டர் கிட்ட சொல்லி கோர்ட்ல வலியுறுத்த சொல்லுவோம். அவனால அவ்வளவு பெரிய தொகையை கட்ட முடியாது. அவனை காவல்ல வச்சிடலாம். ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிடலாம். நீங்க சொன்ன மாதிரி சுகாதார நிலையத்துக்கு நிரந்தரமா அனுப்பிடலாம். கரெக்ட். வாங்க உட்காருங்க. நீங்களே நேர்ல வந்து என்ன ஜாமீன்ல எடுப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அம்மா குணமே அதுதான். விளம்பரத்துக்கு ஆசைப்படுறது இல்ல, ஓசைப்படாம உதவி செய்வாங்க. நான் என்ன அப்படி பெரிய உதவி செஞ்சுட்டேன்? ஏன் இப்படி முகஸ்துதி பண்றீங்க? முதல்ல அதை நிறுத்துங்க. இதோ பா ராஜேஷ், உங்க அப்பாவுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை பொதுமக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நீ துடிக்கிற. உன் வேகம் எனக்கு புரியுது. ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். தனி மரம் தோப்பாகாது. ஆனா தனி மனிதன் ஒரு தோப்பை உருவாக்க முடியும். அதுக்கு உங்க மாதிரி நல்லவங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. என்னுடைய ஆதரவு உனக்கு என்னைக்கும் உண்டு. நான் என்ன செய்யணும் சொல்லு. உங்க பத்திரிக்கை மூலமா நான் மக்களை சந்திக்கணும். புரியுது. உங்க பிரச்சனைய மூலம் இருக்கலாம் பேச வைக்கணும். அவனுதானே? ஆமா. அதுக்கு உன்னுடைய உதவியும் தேவை. எங்க அப்பாவுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கிற வரைக்கும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட உண்மைகளை நீதி தராசு பத்திரிக்கையில நீதான் எழுதணும். ராதா, புரியுதா? அவர் அப்பாவை காப்பாத்துறதுக்கு உன் அப்பாவை காட்டி கொடுக்க சொல்றாரு. சத்திய சோதனையை சந்திக்க போறியா இல்ல சைடு வாங்க போறியா? சந்திக்க போறேன். குட், தேங்க்ஸ். ஆமா ராதா, சாப்பிடும் போது படிக்க கூடாதுன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ கேட்கவே மாட்டேங்கிற. கொஞ்சம் இருங்கப்பா. நாட்டையே கலக்கிட்டு இருக்கிற காந்திராமன் கேஸ பத்தி சட்டசபையில எம்எல்ஏ ஜெயக்கொடி மறுபடியும் புயல கலப்பி இருக்காரு. படிச்சு முடிச்சிடுறேன். எதிர்கட்சிக்காரங்களுக்கு வேற வேலையே கிடையாது. வெள்ளை அடிச்ச சுகத்துல வெத்தலை அடிச்சு துப்புறவங்க. நீ விடுமா? ஐயோ, என்னம்மா உங்க மானம் போச்சு. அடுத்த வாரம் இந்த பத்திரிகையில உங்க அட்டூழியங்களை அம்பலப்படுத்தி எழுத போறாங்களோ. என்ன பத்தியா? என்ன எழுதிருக்கு? படி. ஐயோ, என்னால படிக்க முடியாது. பண்ணு கூசுது. நீங்களே மனசுக்குள்ள படிச்சுக்கோங்க. சோழக்காரங்களுக்கு தெரியும். அழகு ஷீலா கொலை வழக்கு 6வது தொடர். நித்ராஜ் இந்த கொலை வழக்கில் ஒரு கோடீஸ்வர பிரபுவை காப்பாற்றிய மர்மம். பயிரை எழுதும் திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்த உண்மை கதையின் தொடர் கட்டுரை படிக்க தவறாதீர்கள். அதான் எனக்கும் தெரியல.